ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அனிமே தமிழ் எக்ஸ்பிளைன். இன்னைக்கு வந்து நம்ம அப்போத்திகிரி டேரிஸ்ல சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். வாங்க அப்போ கதைக்குள்ள போலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவஸ் கம்பெனி லிசுவோட பேலஸ்ல இருக்காங்க. அங்க அவளுக்கு ஹெல்ப்புக்கு இருக்கிற லேடி ஹேண்ட்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. என்ன அப்படின்னா லிசு வந்து ஃபுட்டை வந்து பார்த்து தான் சாப்பிட்றா, வேற எதுவுமே சாப்பிட மாட்றா. நார்மலாக எல்லா ஃபுட்டும் சாப்பிட்டா அவன செத்தா போயிடும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா கார்டன் பார்ட்டி வந்து ஆரம்பிக்க போகுது. எல்லாம் அசம்பிள் ஆயிட்டாங்க. அந்த கிளைமேட் ரொம்பவே கோல்டா இருக்குது. எல்லாரும் குளிர்ல நடுங்கிட்டு இருக்காங்க. அம்மா நினைக்கிறேன் நம்மளுக்கு ஒரு டென்ட் இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அந்த இடத்துல டான்ஸிங் மியூசிக் அப்படின்னு எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எம்பரர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆயிட்டாரு. இங்கே ட்ரம்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக், டான்ஸ் அப்படின்னு எல்லாமே இருக்குது. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காகவே போயிட்டு இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா எம்பரரோட டாப் ரேங்க்ல இருக்கிற 4 கான்குபைன் லேடிஸ் வந்துட்டாங்க. கான்குபைன் லேடிஸ்னா வேற யாரும் இல்லை, அவங்கெல்லாம் எம்பரரோட பிசிக்கலா உறவு வச்சுக்கிறவங்க தான். மொமோ நினைக்கிறான் இந்த ஈவெண்ட்னாலே இந்த 4 பொண்ணுங்களுக்கு நடுவில் ஒரு ரைவல்ரி உருவாயிரும் அப்படின்னு. அப்போ வந்து மொமோ கூட இருக்கிற ஒரு லேடி ஹேண்ட் பொண்ணு வந்து சொல்றா, அங்க பாரு எம்பரஸ் டுவாகர் இருக்காங்க. மொமோ சொல்றா, அவங்க என்ன ரொம்ப சின்ன வயசு மாதிரி இருக்காங்க, ரொம்ப யூத்தா இருக்காங்களே. அப்போ மொமோ கூட இருந்த பொண்ணு சொல்றா, அவங்க எம்பரரை எந்த வயசுல குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னு தெரியுமா அப்படின்னு காதுக்குள்ள சீக்கிரட்டா சொல்றா. அதை கேட்டவொடனே மொமோவுக்கு கொஞ்சம் அருவருப்பாயிருச்சு, ஷாக் ஆயிட்டா. எம்பரஸ் டுவாகருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு புள்ள தான் நம்மளோட கிங் எம்பரரு, இன்னொரு புள்ள வந்து அவனோட யங்கர் பிரதரு. ஆனா ஒரு ரூமர் இருக்கு, என்ன அப்படின்னா யங்கர் பிரதர் வந்து வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான், ஏன்னா அவன் ரொம்ப சிக்கா இருக்கான். கொஞ்சம் மாசம் முன்னாடி வரைக்கும் அவன் இங்கதான் இருந்தா நினைக்கிறேன். இவங்க இங்க பேசிட்டு இருக்க நேரத்துல அங்க பார்த்தோம் அப்படின்னா கேக்குவோட லேடின் ஹேண்ட்ஸும் லிஹுவோட லேடின் ஹேண்ட்ஸும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மாத்தி மாத்தி இன்சல்ட் பண்ணிக்கிறாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. என்னடா அது கியோக்கு வந்து அக்லியான லேடின் ஹேண்ட்ஸ் ஹையர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவ சொல்ல, அதை கேட்டுட்டு இவங்க ரொம்ப கோவமாயிடுறாங்க. அம்மா அங்க இருந்து பார்த்துட்டு யோசிக்கிறா, இவங்க லிஹுவோட லேடின் ஹேண்ட்ஸ் தானே. பக்கத்துல இருந்து போன சொல்றா, சரி வா இங்க ஆல்ரெடி வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னன்னு போய் பார்க்கலாம். அம்மாவை பார்த்து லிஹுவோட லேடின் ஹேண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, யார் இந்த பொண்ணு, வேற வழியே இல்லாம இந்த அக்லியான பொண்ணை ஹையர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. அந்த நேரத்துல மொமோ வந்து நினைக்கிறான், இவங்க நீ நோட்டீஸ் பண்ணவே இல்லையா, என்னை அடையாளமே தெரியல போல இருக்கு, உங்க கூட தானே நான் இவ்வளவு நாளா கிறிஸ்டல் பேலஸ்ல குப்பை ஓட்டிட்டு இருந்தேன், என்னை அதுக்குள்ள மறந்துட்டீங்க போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. மொமோ வந்து நினைச்சு பாக்குறான், அந்த இடத்துல இவங்களை நான் எப்படி மிரட்டினேன் அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றான், நீ என்ன மிரட்டின அப்படின்னா நான் எங்க அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன். அதுக்கு மொமோ சொல்றான், உங்க அப்பா கிட்ட சொல்லு அப்படின்னா நான் உன் பாடியில உங்க அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் பண்ண போறேன் பாரு அப்படின்னு மிரட்டுறா. அந்த பொண்ணு பயந்து ஓடி போயிட்டா. அதான் பக்கத்துல இருந்த பொண்ணு வந்து சொல்றா, நீ மொமோ கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணு அப்படின்னு. அப்பதான் லிஹுவோட லேடி ஹேண்ட்ஸ்லாம் ரியலைஸ் பண்றாங்க, இந்த பொண்ணு தான் அந்த பொண்ணா அப்படின்னு. தூரத்துல இருந்து பயமுறுத்துற மாதிரி ஃபேஸ் வைக்கிறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. நான் கூட இருக்கிற பொண்ணுங்க நினைக்கிறாளுங்க, மொமோவை இங்கேயே இவ்வளவு சித்திரவதை பண்றாளுங்களே, கிறிஸ்டல் பேலஸ்ல எவ்வளவு சித்திரவதை அனுபவிச்சிருப்பாவோ அப்படின்னு. இவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டா பாரு அப்படின்னு இவளுக்கு பரிவாப்படுறாங்க. நம்ம அம்மா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறா, யாரு யாரை புள்ளி பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தானே தெரியும். நீங்க பார்த்தோம் அப்படின்னா குளிர்னால எல்லாரும் ஹீட் ஸ்டோன்ஸ் வச்சு அவங்க கையெல்லாம் வார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த 2 குரூப் ஆஃப் பொண்ணுங்க வந்து அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து பியூர் கம்பெனியோட லேடிஸ், அப்புறமா வெர்ச்சுவஸ் கம்பெனியோட லேடிஸ். வெர்ச்சுவஸ் கம்பெனி எனக்கு வயசு பார்த்தோம் அப்படின்னா 14 வயசு. அதே மாதிரி பியூர் கம்பெனி எனக்கு 35 இயர்ஸ் ஆச்சு. இருக்கிறதுலயே அவ தான் ரொம்ப வருஷமா இருக்கா. மேபி அதனால கூட அவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்க போல இருக்கு. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து டாட்டர் அண்ட் மதர் இன் லாவா கூட இருந்தாங்க. அவன் கேட்கறா, என்னது டாட்டர் மதர் இன் லாவா, என்ன சொல்ற அப்படின்னு. இப்பதான் அந்த பொண்ணு வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றா. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். முன்னாடி இருந்த எம்பரரோட ஒரு கான்குவெயின் லேடி, இன்னொருத்தி வந்து இப்போ இருக்கிற எம்பரரோட கான்குவெயின் லேடி. முன்னாடி இருந்த எம்பரர் வந்து இறந்து போயிட்டாரு, அதனால அவர்கிட்ட இருந்த கான்குவெயின் லேடி வந்து பேலஸ் விட்டு போயிட்டா. திரும்பி இந்த எம்பரரோட கான்குவெயின் லேடியா மறுபடியும் உள்ள வந்துட்டா. அவன் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான், அப்போ வந்து ஆதுவா கான்குவெயின் லேடி தான் இங்க இருக்கிறதுலே ஓல்டான லேடி. அப்புறம் இங்க பார்த்தோம் அப்படின்னா ரிசுவுக்கு வந்து 9 வயசு தான் ஆகுது. எல்லாமே அரசியல் பாலிடிக்ஸ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா 9 வயசுலயே ஒரு கான்குவெயின் லேடி ஆகுறத நினைச்சா எப்பா என்னால தாங்க முடியலடா அப்படின்னு அவன் நினைக்கிறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா லிசு வந்து எல்லாரையும் கிராஸ் பண்ணி போறா. எல்லாரும் பார்த்துட்டு சொல்றாங்க, இங்க பாரு இன்னும் அவ ரொம்ப யங்கா தான் இருக்கா, சின்ன வயசுலயே அவ அம்மாவாயிட்டா. அவன் வந்து நினைக்கிறான், நார்மலா அவளுக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் வந்து சூட் ஆகும், ஆனா அவ போட்டிருக்க டார்க் பிங்க் கலர் வந்து நம்ம லேடி கியோக்கோட ரொம்ப கிளாஸ் ஆகுது. அவளுக்கு ரூம் எல்லாம் ரீட் பண்ண தெரியாது போல இருக்கு அப்படின்னு அவளை பத்தி நினைக்கிறா. பார்த்தோம் அப்படின்னா லிஹுவோட லேடி ஹேண்ட்ஸ் எல்லாம் வந்து குளிர்ல இறங்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு மொமோ என்ன பண்றா அப்படின்னா அங்க இருந்த ஹீட் ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறா. அவங்க மொமோ பார்த்துட்டு பயந்து கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு போறாங்க, தெரிச்சு ஓடிட்டாங்க. அங்கிட்டு பொண்ணுங்களாம் சொல்றாங்க, பரவாயில்ல உனக்கு நல்ல மனசு தான் மொமோ, அந்த லேடி ஹேண்ட்ஸுக்கெல்லாம் நீ ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்றாங்க. ஓ லேடி கியோக்கும் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களே, அதுவே பெரிய விஷயம். நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு யுவனுக்கு வந்து எல்லாருக்கும் அவனோட ஹேர் பின் கொடுத்துட்டு இருக்கான். அதுல இந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்றா, ஒரு ஹேர் பின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சில அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா அலர்ட்டான ஒர்க்கர்ஸ் வந்து இப்படிதான் ஹையர் பண்ணுவாங்க இந்த ஃப்ளவர் கார்டன்ல. ஆனா அதுக்கு ஒரு இன்னொரு ஹிடன் மீனிங்கும் இருக்கு. ஹிடன் மீனிங்கா என்னது அப்படின்னு மோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அவ வெளியில போறா. அங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த யுவனுக்கு வந்து அவளுக்கும் ஒரு ஹேர் பின் எடுத்து கொடுத்துடுறான். அவனோட பாக்கெட்ல நிறைய ஹேர் பின் இருக்குது. இதை பார்த்துட்டு மொமோ நினைச்சிடுறான், இவன் வந்து இது எல்லாத்துக்கும் கொடுக்குறான் போல இருக்கு, மற்ற சர்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கொடுக்குறான் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃப்ளர்ட் பண்ற மாதிரி ரொம்ப வலிஞ்சுக்கிட்டே கொடுக்குறான். என் பேரு வந்து லிஹாக்கு, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நினைக்கிறான், என்னடா அவன் நாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. பொண்ணுங்களாம் அவள்கிட்ட வந்து, என்னது அவன் உனக்கு இதை கொடுத்தானா, அங்கே காமி பாப்பா அப்படின்னு வாங்கி பாக்குறாங்க. அந்த நேரத்துல லேடி லிஹு வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அம்மா வந்து அவங்க எல்லாரும் கிரீட் பண்றா.
அவங்கள பார்த்து ஒரு சில நாள் ஆச்சு. "நல்லா இருக்கீங்களா அப்போ?" அப்படின்னு கேட்கிறா. அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்க பாக்கெட்ல இருந்து அவங்க வச்சிருந்த ஒரு ஹேர் பின் எடுத்து மொமோ தலையில வச்சுடுறாங்க. மொமோ கையில வந்து 3 ஹேர் பின் இருக்குது. இத வச்சு இவ என்ன பண்ண போறா அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் அசம்பல் ஆயிடுறாங்க. அவங்களோட பிளேஸுக்கு போயிடுறாங்க. மொமோ கிட்ட ஹேர் பின் குடுத்தவன வந்து அவ பார்க்குறா. இவன் வந்து ஒரு பெரிய ஆஃபீசர் தான் போல இருக்கு. மிலிட்டரிக்கு நடுவுல நின்னுட்டு இருக்கான் அவன். ஆனா நம்மளோட ஆளு ஜின்ஸிய காணோம். சரி பரவால்ல எங்க இருப்பானோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். இங்க பார்த்தோம் அப்படின்னா மொமோவுக்கும் மத்த ஃபுட் டெஸ்டிங் கேர்ல்ஸுக்கும் ஃபுட் சர்வ் பண்றாங்க. மொமோ கிளாஸ்ல வந்து ஜூஸ் ஊத்துறாங்க. அத பார்த்துட்டு இவ நினைக்கிறா, ஜூஸ் ஊத்துன உடனே மேல எதுவும் பெருசா நுர வரல. ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல் எதுவுமே வரல. சரி ஓகே இப்ப ஸ்வாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஜூஸ வந்து குடிச்சிடுறா. பார்த்தோம் அப்படின்னா மத்த ஃபுட் டெஸ்டர் எல்லாருமே அதே மாரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்கள மாரி இல்ல. நான் மட்டும் தான் பாய்சன் சாப்பிடுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கேன் போல இருக்கு. இந்த நேரத்துல ஒரு பஃபர் ஃபிஷ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மொமோ நினைக்கிறா. ஸ்டிங்கிங் சென்சேஷன் வந்து வாயில ஓட்டும்போது எப்பப்பா சூப்பரா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறா. அடுத்து வந்து எம்பரரோட ஃபேவரட் டிஷ்ஷான வினிகர் ஃபிஷ்ஷும், வெஜிடபிள் டிஷ்ஷும் கொண்டு வராங்க. ரொம்பவும் நினைக்கிறேன். இத நான் ஃபியூ டைம்ஸ் பேலஸ்ல பார்த்துருக்கேன். ப்ளூ பிளாக் ஃபிஷ் தான் வச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஜெல்லி ஃபிஷ் இருக்கு போல இருக்கு. ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணது வந்து எம்பரரோட குக்கு தான். அவருடைய ஃபேவரட் ஃபுட்ட அவன் மறக்க மாட்டான்னு நினைக்கிறேன். லேடி கியோகோக்கு வந்து எந்த ஃபுட்னாலும் ஓகே தான். ஆனா இன்னைக்கு வந்து சர்வர் வந்து மாத்தி வச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறா. இப்ப பார்த்தோம் அப்படின்னா லேடி லிசு வந்து ஃபுட்ட சாப்பிடுறதுக்கு ரொம்ப பயப்படுறா. ஃபுட்ட வந்து நடுங்கி நடுங்கி பயந்து பயந்து சாப்பிடுறா. அவன் நினைக்கிறா சரி ஒரு வேளை இவளுக்கு மீன் பிடிக்காத போல இருக்கு. ஆனா இருந்தாலும் எம்பரர் முன்னாடி இவ இத சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேஜ்ல யூனுக்ஸோட கேங்ல வந்து பேசிக்கிறாங்க. லிஹுக்கு அங்க பாரேன் அங்க ஒரு பொண்ணு சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், "டேய் அவங்களே உயிருக்கு பயந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்து என்ன என்ஜாய் பண்ண போற?" அப்படின்னு. சரி பார்ப்போமே அப்படின்னு நாங்க பார்க்குறான். ஆனா அங்க தான் அவன் வந்து மொமோவ வந்து நோட்டீஸ் பண்றான். அவள பார்த்துட்டு அவளோட அழகுல அவன் மயங்கிடுறான். அவன் வந்து சாப்பிடுறத அவன் வந்து கேர்ஃபுல்லா நோட் பண்றான். அவ எப்படி சாப்பிடுறா அப்படின்றத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், "என்னடா இது இவ்வளோ டேஸ்ட்டா இருக்கு" அப்படின்னு. ஆனா அங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மொமோ வந்து அந்த ஃபுட்ட சாப்பிட்டு, "இதுல பாய்சன் இருக்கு" அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. கிங் மொதற்கொண்டு ஷாக் ஆயிடுறாரு. மொமோ உடனே அங்கருந்து வேகமா எந்திரிச்சு போய் பின்னாடி போய் வாஷ் பண்ணலான்னு போறான். எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "என்னது பாய்சனா? நீ உண்மையில தான் சொல்றியா?" அப்படின்னு. ஆனா அதெல்லாம் கேட்காம அங்க ஒரு மினிஸ்டர் வந்து அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்டான். அவனும் இப்ப பாய்சன் ஆயி மயங்கி விழுந்துட்டான் கீழ. இங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்சி வந்து ஒரு இடத்துல இருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். இங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த அவன் அப்பதான் பார்த்து ஒரு மாரி ஷாக் ஆகுறான். மொமோ வந்து பின்னாடி ஓடுறத வாட்ச் பண்ணிட்டு, "மொமோ எங்க போற?" அப்படின்னு அவன் பின்னாடி ஓட ஆரம்பிச்சுட்டான். மொமோ பார்த்தீங்க அப்படின்னா, தூரத்துல கொஞ்சம் தண்ணி தொட்டி வச்சிருந்தாங்க. அதுல போய் அவ வாய கழுவிட்டா. அப்ப வந்து ஜின்சி அவளோட கைய பிடிச்சு, "நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு கூட்டிட்டு போறான். மொமோ சொல்றா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பாய்சன் வந்து காஃப் பண்ணி வெளியில துப்பிட்டேன். இப்ப நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு. ஆனா இன்னும் கொஞ்சம் பாய்சன் இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பாடிக்குள்ள நேரம் பாய்சன் எல்லா இடத்துக்கும் போயிருக்குமே அப்படின்னு பாய்சன கிரேவ் பண்ணிட்டு இருக்கான். ஜின்சி சொல்றான், "முட்டாள் மாரி பேசாத மாமோ, வா போலாம்" அப்படின்னு அவன தர தரன்னு இழுத்துட்டு போறான். அப்பதான் ஜின்சி வந்து சொல்றான், "நீ போனதுக்கப்புறம் ஒரு மினிஸ்டர் வந்து சூப்பு சாப்பிட்டு மயங்கி விழுந்துட்டா. பெரிய இன்சிடென்ட் ஆயிருச்சு." அவன் வந்து அவனோட உள் பாக்கெட்ல இருந்து ஒரு பொட்டலம் எடுத்து, "அப்படின்னா இது யூஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றா. சாப்பிட்டோம் அப்படின்னா வயித்துல இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்றா. ஜின்சி கேட்கறான், "அப்படின்னா இதுவும் ஒரு வகையில பாய்சன் தானே? அத குடிங்க" அப்படின்னு ஜின்சி அத வாங்கிட்டு மறுபடியும் 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் அவ ஜின்சி தலையில இருந்த புது ஹேர் பின் பார்க்கறா. பரவாயில்லையே யூனக்ஸ் கூட இப்ப ஹேர் பின்லாம் குடுக்குறாங்களா? அவனோட சட்டை லைட்டா கசங்கியிருக்கு. அவன் ஃபேஸ்ல இருந்த கில்டர் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒருவேளை இவனும் அந்த இன்னொரு எனக்கும் ஒரு மாரி கசமுசா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். அவ ஏன் இப்ப கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறா அப்படின்னு யோசிச்சுட்டே வரா. சரி பரவால்ல. என்னதான் இருந்தாலும் இவனோட இந்த வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. இங்க பேலஸ்குள்ள பார்த்தோம் அப்படின்னா, மொமோவுக்கு வந்து ஒரு சில ட்ரக்ஸ் குடுத்துடுறாங்க. அத குடுத்தோனே அத சாப்பிட்டு அவ வாமிட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. பாடிக்குள்ள இருந்த பாய்சன் எல்லாமே இப்ப வெளிய போயிருச்சு. என்சி சொல்றான், "சரி இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப லேடி யோகோவ யாரு பாய்சன் பண்ண ட்ரை பண்ணான்னு கண்டுபிடிக்கணும்." மொமோ சொல்றா, "அத பத்தி பேசுறதுக்கு நீ ஒருத்தர கூட்டிட்டு வரணும்." "யார் அது?" அப்படின்னு அவன் கேட்கறான். "லேடி லிசு தான் நீ கூட்டிட்டு வரணும்" அப்படின்னு அவன் சொல்றா. கட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா, லேடி லிசு வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறா. "சொல்லுங்க உங்களுக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்?" அப்படின்னு கேட்கறா. மொமோவ கேட்க ஆரம்பிச்சு, "இந்த லேடி இன் வெயிட்டிங் வந்து உங்கள்ட்ட ஏதோ பேசணுமா?" மொமோ வந்து அவ எல்லாரும் கிரீட் பண்றா. லேடி லிசுவோட கைய பார்க்கறா. அவ பார்த்தீங்க அப்படின்னா கைய வந்து சொரிஞ்சுகிட்டே இருக்கா. மொமோ வேகமா போய் லேடி லிசுவோட ட்ரெஸ்ஸ தூக்கி பார்க்கறா. அதுல கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரே ரேஷஸா இருக்கு. மொமோ கேட்கறா, "நான் அப்பவே நினைச்சேன். சரி சொல்லு. உன்னால இப்ப ஃபிஷ் மட்டும் தான் சாப்பிட முடியாதா?" அதான் மொமோ வந்து எக்ஸ்பிளைன் பண்றா. ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஃபுட் அலர்ஜி இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்வீட் வந்து சாப்பிட முடியாது. சாப்பிட்டேன் அப்படின்னா என்னோட த்ரோட் வந்து ஸ்வெல் ஆயிரும். என்னால பிரீத் பண்ண முடியாது. கையில அப்பப்போ ரேஷஸ் கூட வரும். அதே மாரி தான் லிசுவுக்கும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். "லிசு சொல்லு உன்னோட வயிறு எப்படி இருக்கு? உனக்கு வயித்து வலி எதுவும் இருக்கு அப்படின்னா உனக்கு நான் லேகியம் பண்ணி தரேன்." லிசுவுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. "உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?" அப்படின்னு கேட்கறா. எங்க மாமா சொல்றா, "வழக்கமா டிஷ் எல்லாமே ரியர் பேலஸ்ல தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த வினிகர் டிஷ்ல வந்து இன்னைக்கு வேற இன்கிரீடியன்ட் இருந்தது. லேடி லிசுவோட ஃபுட்ட வந்து லேடி கியோகோவோட ஃபுட்டோட மாத்தி வச்சுட்டாங்க போல இருக்கு. சரி சொல்லு உன்னால இப்ப அந்த மிராக்கிள் ஃபிஷ்ஷ தானே சாப்பிட முடியாது" அப்படின்னு மாமா கேட்கறா. "ஆமா" அப்படின்னு லிசு வந்து தலையாட்டுறா. சொல்றதெல்லாம் கேட்டு பின்னாடி இந்த லேடி இன் வெயிட்டிங் வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிடுறா. அவளுக்கு இப்போ லைட்டா பயம் வந்துருச்சு. மாமா கேட்கறா, "தெரிஞ்சே அவளுக்கு இத யாரோ குடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு வகையில அவள பாய்சன் பண்றதுக்கு சம்மந்தம்" அப்படின்னு அவ சொல்றா. அவ சொல்றதெல்லாம் கேட்டு பின்னாடி இருந்த லேடி இன் வெயிட்டிங் வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டா. பயத்துல அவளுக்கு வேர்த்து கொட்டுது. மாமா கேட்கறா பின்னாடி இருந்த பொண்ண பார்த்துட்டு, "ஏய் நீ தானே அவளோட ஃபுட் டெஸ்டர்" அப்படின்னு. "நான் வந்து ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். இந்த ஃபுட்டெல்லாம் லிசுவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிருங்க" அப்படின்னு சொல்றா. மாமா வந்து அந்த பொண்ணு கையில ஒரு வுட் ஸ்டிக்ஸ்லாம் குடுக்குறா. அதுல வந்து ஃபுட் பத்தி எல்லாமே டீட்டெயில்ஸ் போட்டு
போட்டுருக்கு. இனிமேல் எதனா விஷயம் நடந்தது அப்படின்னா, பாலஸ்ல இருக்க டாக்டர கூட காப்பாத்த முடியாது. இத உன் மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் வந்து அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்படி சொன்னா அவ பயந்துருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் அங்கருந்து கிளம்பிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா ஜின்ஸி வந்து மொமோட்ட கேட்குறான். "நீ எதுக்கு இப்போ அந்த ஃபுட் டெஸ்டரையும் சேர்த்து கூட்டிட்டு வர சொன்ன?" மொமோ கேட்குறா. "இப்ப நீ எத பத்தி பேசுற? விளையாடாத மொமோ. நீ தானே அவள கூட்டிட்டு வர சொன்ன" அப்படின்னு ஜின்ஸி கேட்குறான். அவளுக்கு ஃபுட் பத்தி சொல்லலாம் அப்படின்னு தான் கூட்டிட்டு வர சொன்னேன். இப்போ உண்மையிலேயே சர்வர் தான் ஃபுட்ட மாத்தி வச்சுட்டாங்களா அப்படின்னு ஜின்ஸி கேட்குறான். மொமோ வந்து நக்கலா சொல்றான். "எனக்கெல்லாம் தெரியும். நான் வந்து ஒரு லேடி இன் வெயிட்டிங் தானே." ஜின்ஸி கேட்குறான். "சரி இதையாவது பதில் சொல்லு. இன்னைக்கு வந்து யார டார்கெட் பண்ணி பாய்சன் வச்சிருக்காங்க அப்படின்னா லேடி லிசு தானே?" மொமோ சொல்றான். "மீதி யாரோட ஃபுட்டும் பாய்சன் பண்ணப்படல அப்படின்னா அதானே உண்மை. நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படின்னு பாய் சொல்லிட்டு போறான். உள்ள பார்த்தோம் அப்படின்னா கௌஷன் வந்து ஜின்ஸிட்ட கேட்குறான். "இன்னைக்கு நடந்த சம்பவமும், அன்னைக்கு வுடன் டேப்லெட்ஸ்ல நடந்த சம்பவமும் எல்லாமே ரிலேட்டடா அப்படின்னு கேட்குறான். இன்னைக்கு வந்து லேடி இன் வெயிட்டிங் ஹால்ல கூட ஒரு தீக்காயம் கூட இல்ல." ஜின்ஸி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான். "அப்ப வேற யாரா இருக்கும்?" அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் வந்து முடியுது. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.